புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ். நேத்து இவன் என்னடா அந்த அன்பாக்சிங் வீடியோ எடுத்து லிங்க் எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கான். என்னன்னா S26 சொல்றாங்க. வீடியோவே போட்டோம் நாங்க துபாயில. எப்படி அதுக்குள்ள வித்துச்சு? அவ்வளவுதான். அவ்வளோ கேவலமான எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த ஆள் என்ன போட்டிருக்காப்லன்னா அதை கவர் பண்ணிருக்காருல்ல. எவ்வளவோ 4000 சம்திங் AD அவர் வாங்கினது. 2.5 லட்ச ரூபாயா? 2.5 லட்ச ரூபா கிட்ட நினைக்கிறேன். அது வந்து அதான் சொல்லிட்டாரு அவர் வாங்கும்போது. 3 days பிஃபோரா நான் வாங்குறதுனால இவ்வளோ ரேட்ல விற்கிறாங்க. ஸோ நான் வீடியோ பண்ணுறதுக்கு தான் நான் வாங்குறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டாரு. வாங்கி வெளியில் கடைக்கு வெளியில் வந்துட்டு ஒருத்தர் அமுச்சு தான் வாங்கியிருக்காரு போல், யாருன்னு தெரியல. வாங்கிட்டு அவர்கிட்ட $4,000 கொடுத்துட்டாரு கையில். $4,000 ஒரு RTX 5090 அளவுக்கான ரேட்டு. ஒரு S26. இப்போ எங்கள் ஆளுக்கான ரீச் செம்ம ரீச். எல்லாமே போட்டாருங்க. அன்பாக்ஸ் பண்ணிட்டாரு, செட்டப் பண்ணுறேன்னு அதையும் கட்டாரு. 185. எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ ஆப்பிள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஐடியை வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க. கடை க்ளோஸ் ஆகுறது இதாயிடும். டிவைஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, கடையும் மூடிடுவாங்க ஒரு ஐடியா. போதும்பா, நீ பண்ணதெல்லாம் போதும் எங்களுக்கு, நீங்கள் விற்றது போதும், நாங்கள் எங்கள் கடையிலேயே விற்றுக்கிறேன். இது என்ன இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அவர் தான் இன்னைக்கு நேற்றுக்கு இப்போ வந்துட்டாங்க எல்லாரும் ஒரு கேங்கு. திடீர்னு எங்கேருந்தோ நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஜினியர்ஸ்லாம் வேலை பார்த்தோம், நாங்கள் வந்து மண்டபம் எடுத்திருக்கோம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில், ஒரு வாரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணின்னு இருக்கோம். இவர் என்னடானா வீடியோலாம் எடுத்து போட்டார். இன்ஜினியர்ஸ் பண்ண ஒர்க்குக்கும் இதுக்கும்லாம் நிறைய இம்பேக்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கிளியராக அடுத்த வீடியோவில் இப்போ அடுத்த ட்வீட்டில் போட்டார். கடையில் விற்கிறாங்க, ரீட்டெயில் யூனிட்டு, காசு கொடுத்தா கொடுக்குறேன்றாங்க. நான் ஏன் வாங்கக்கூடாது? நான் என் காசை போட்டு நான் வாங்குறேன், நான் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். நான் NDA சைன் பண்ணல, கம்பெனிக்கிட்ட எதுவும் கொடுக்கல, வாக்குவாதம் போடலை, ரூல்ஸ் போடலை, கிளியராக போட்டார் அவர். இந்த மாதிரி எல்லாருக்கும் ப்ராடக்ட் வந்து ஒரு 10 நாள் முன்னாடியெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம எவ்வளோ சூப்பராக முடிச்சிடலாம். யாருக்குமே காம்படிஷன் இல்லை, காசு இருக்கிறவங்க கொடுத்து வாங்கிட்டு போட போகிறாங்க. தெரிஞ்சவங்க லிங்க்ல இருந்தவங்க நம்மளுக்குமே இப்போ இந்தியாவில் வந்திருக்காதானே, எல்லா வேர் ஹவுஸ்லேயும் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோ ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். 26 அன்னைக்கு நம்ம மெயின் ஸ்டோர்ஸு, பூர்விகா, சென்னை மொபைல்ஸு, சாம்சங்கோட ஸ்டோரு எல்லா இடத்துலையுமே வந்துடும், கிடைக்க ஆரம்பிக்கும். பேசிக்கா அங்கேயும் அதேதான். அங்க வந்து குளோபலா வித்துறாங்க. ஆனா 26 அன்னைக்கே வந்து ஆஃப்லைன்ல நம்ம ஆளுங்க விற்க மாட்டாங்கல்ல, ப்ரீ ரிசர்வ் தானே போகும். டெமோ வந்துரும்ல நம்மளுக்கு. டெமோ வந்துரும், ப்ரீ ரிசர்வ் பண்ணிக்கலாம். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் போல அப்படிதான் வரும். ஆனா அதுக்குள்ள கைக்கே கிடைச்சிருச்சுங்கிறதான் அன்பேக்டோட வரலாறுலயே முடிச்சு விட்டாங்க. அன்பேக்கே அதான் 3 நாள் முன்னாடி முடிஞ்சிச்சு. இல்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கூகுளுக்கு அடிக்கடி நடக்கும் சரியா. Pixel 6 நடந்துச்சு, 7 நடந்துச்சு, 8 செம ஜோக்கு. வெறும் 8 அன்பாக்ஸ் பண்ணி அவங்களே ட்ரெய்லர் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. 9 10 நடக்கல. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது. இதுல அதுதான் இது வந்து அவரை வந்து நம்ம இது சொல்ல முடியாது. அவர் கிளியரா சொல்றாரு, காசு இருக்குப்பா, நான் கொடுத்து வாங்கிட்டேன், நான் யாருக்கும் எதுவும் சைன் பண்ணல, ரூல்ஸ் எதுவும் நான் வந்து கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் யாருக்கும் வாக்குவாதம் கொடுக்கல, பே பண்ணி நான் வாங்கியிருக்கேன் ரீட்டைல் யூனிட். அவர் இன்னைக்கு காலைல போடுறாரு, S26 எல்லாமே இருக்குப்பா, ஆனா 26ஆம் தேதி கையில கொடுத்துருவாங்களா அப்படின்னு. அதுவும் ஸ்டாக் அதுவும் இருக்குன்றாரு. சரி, அது 2600 தானே? ஆமா, Exynos 2600 தான் மோஸ்ட்லி யூரோப்ஸ். இன்டர்நேஷனல் மார்க்கெட் எத்தனை ரீஜனுக்கு வரப்போகுதுன்னு தெரியல, அது கன்ஃபார்ம் ஆனாதான் தெரியும். நான் மோஸ்ட்லி நாளைக்கு தெரிஞ்சிடும். எனக்கு ஆனால் மைண்டில் என்ன தோணுதுன்னா, இப்போ இவர் வந்து ஒரு பக்கம் அல்ட்ரா வாங்கிட்டாரு. அல்ட்ரா எப்படியா இருந்தாலும் குளோபலாகவே நமக்கு தெரியும். 8 Gen தான், அது 8 Elite Gen 5 தான். கேலக்ஸி 8 Elite Gen 5 கேலக்ஸி அது சொல்றதுக்கே 2 மணி நேரம் ஆகும் போல. சரி, இந்த பேரெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சரி ஈவென்ட் முடிஞ்சிச்சு, சாப்பிட போறேன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. சரி, அடுத்து என்னன்னா, இப்போ Exynos 2600 தான் இப்போ எல்லாருக்குமே பெரிய ஹோப் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படின்னா ஹோப்போ இல்லாட்டி டிசாஸ்டரோ, அது வந்து எல்லாரும் அது மேலே கியூரியஸா இருப்பாங்க. நம்மளால அதை வாங்காம இதை மட்டும் வாங்கியிருக்காருன்னு தான் எனக்கு மைண்ட். அவர் தான் சொல்லியிருக்காரு. நீங்க இதுதான் நிறைய பேர் S26 கேட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் ஸ்டாக்லாம் இருக்கான், ஆனா 26ல இருந்தா 26 தண்ணியிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டேவே வாங்கிடுவாரு அங்க. அதுவும் இன்னொருத்தரும் கேட்டிருந்தாரு ட்விட்டர்ல, அவர் பாருங்க, அவர் ஏதாவது ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று கூட வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். நான் நேற்று வீடியோவில் அவரோட ப்ரொஃபைலே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டிருந்தேன். எனக்கு என்ன ஜோக்குன்னா, அன்பேக்டே ஆகல, வாட்டர் மார்க்கோட எங்க ஆளு வந்து கேமரா சாம்பிள்லாம் டச் பண்ணிட்டாச்சு எல்லாரும். அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல பார்த்தா அன்பாக்சிங்கிறீங்க, அடுத்து பார்த்தா வீடியோ சாம்பிள்ங்கிற. அவரு பெஞ்ச் மார்க் போட்டாரு, வீடியோ சாம்பிள் போட்டாரு. இன்னைக்கு நைட் ஷாட்லாம் எடுத்திருந்தாரு. நேற்றுக்கு அன்பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் செட்டப் பண்ணதுக்கு நைட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்திருந்தாரு. இன்னிலேருந்து ஃபுல் சாம்பிள்ஸ் எடுக்க போறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 3:4 எடுங்க,
5X எப்படி இருக்கு எல்லாமே இல்ல அவர் வந்து கரெக்டான சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவர் தப்பு சொல்ல முடியாது. ஆமா ஆனா மக்கள் பாரு எவ்வளவு கியூரியஸா இருக்காங்கன்னு. ஐயா கொஞ்சம் அதை செக் பண்ணுங்க, ஐயா இதை செக் பண்ணுங்க, இது இப்படி கரெக்டா இருக்கா. இப்போ இன்னைக்கு மோஸ்ட்லி இதுதான், அது 4.7 GHz இதுதான் ஓவர் கிளாக்டு வெர்ஷன் ஃபார் த கேலக்ஸி ஸ்னாப்டிராகன். அப்பயும் அது வந்து ஸ்கோர் ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெசிவ் கம்மியா தான் இருக்கும். ஆமா அவங்க ERD சாம்பிள்ல வந்து 12 லட்சம் வருதுன்னா அப்படின்னா அதுதான் ஒரு ஒன்று எல்லாரும் கனவு கண்டுருந்தாங்க. கரெக்ட் தான். 15% தேன் லாஸ்ட் இயர். இல்ல ரொம்ப ஓவரா ரன் பண்றன்றதுக்காக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ரன் பண்ணா அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ள அப்புறம் CPU ரீபாலிங் பஞ்சாயத்து தான் வரும், கோட் வந்துரும், அப்புறம் எல்லாமே வரும். அங்கெல்லாம் 2 years வாரண்டி இப்ப எல்லாரும் நான் பார்த்தேனே 24 months வாரண்டி. எப்பல இருந்து இருக்கு ஆப்பிரிக்கால, ஆப்பிரிக்கா யூரோப், நிறைய ஆப்பிரிக்கா, நம்ம பிரேசில் சார்ஜரோட வரணும். யூரோப்லாம் இந்த லெவல், யூரோப்லாம் 3 yearsலாம் இருக்கு சில பிராண்ட்லாம். நார்வேல இருக்கு 3 yearsோட. அப்ப நம்ம என்னங்க இங்க பாருங்க, எல்லா இடத்துலயுமே மக்களும் அதுக்கேத்த மாதிரி தெளிவா நடந்துக்கிறாங்க. நான் அதுக்கு நேத்து போட்டுருந்தேன், அன்பேக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இருக்கட்டும் அன்பேக்ட்ல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அட்லீஸ்ட் இதையாவது சொல்லி விடுங்க, மக்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 வருஷம் நம்ம மக்கள் கிட்ட இருக்க பிரச்சனை எனக்கு என்னன்னு பார்த்தோன்னா, எல்லாருமே கரெக்டா வந்து ப்ராப்பரா நடந்துக்கிட்டா பரவாயில்ல. ஏதோ நம்ம ஊர்ல வந்து நான் நம்ம மக்களை குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. லூப் ஹோல் தேடி அலைகிறதே நம்ம மக்களோட முக்கியமான ஒரு கொள்கையா இருக்கு இப்ப பாரு. ஸோ அதனாலே என்ன ஆயிடுதுன்னா, கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் காலி ஆயிடுது. நான் இந்த பல்லாவர மலையே எடுத்துக்க, அது ஈஸிலி ஆக்சசபிளா இருந்த வரைக்கும் எல்லாரும் நிம்மதியா போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி ஈஸிலி ஆக்சசபிளா இருக்குன்னா நீ என்னனாலும் பண்ணுவியா? இல்ல என்னனாலும் பண்ணுவியா? உடனே 60 பேரா போறது, அப்புறம் போயிட்டு அங்க தண்ணி அடிச்சுட்டு பாட்டில போடுறது, அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு அங்கே குப்பையை போடுறது, முடிஞ்சு ஆக்சஸே கிடையாது. அப்ப என்ன ஆயிடுது, நார்மலா போயிட்டு சும்மா இயற்கையை மட்டும் பார்த்துட்டு வந்தவனுக்கும் மண்டையிலே அடிச்சு அனுப்புறாங்க போ அப்படின்னு. அப்போ இதே மாதிரி தான் இந்த வாரண்டிலையும் எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு இவனுங்களை வச்சுக்கிட்டு. இப்போ ரீசெண்டா ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, ஐபோனை போட்டு கீழே அடின்னு அடிச்சுட்டு கேர் பிளஸ் போட்டிருக்காராம், அடுத்த நாள் போயிட்டு கேர் பிளஸ்ல எனேபிள் பண்ணிட்டு வந்தாரு. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, அப்பதான் இன்ஸ்டாகிராம்லயும் வந்தது அதே இது, அப்படியே ட்விட்டர்ல அவரே தான் டேக் பண்ணி போட்டிருக்காங்க போல, மிஸ்யூசிங் தி கேர் பிளஸ். இல்ல நான் என்ன சொல்றேன், கேர் பிளஸ் வந்து ஒரு யூசர் வந்து அவரோட போனை புதுசாக்கணும்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு பண்றாருன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு, நம்மளும் இது பண்ணலாம். அது நான் தப்பு சொல்ல. ஏன்னா இப்ப நம்ம கௌதம் ப்ரோ என்ன பண்ணாருன்னா, S25 Ultra இருக்குல்ல, அது SRK கொடுக்கறதுக்கு முன்னாடி கேர் பிளஸ் இருந்தது, ADLT இருந்தது, அதனால ரஃபா போட்டு உடைக்கலாம் செய்யல. அவர் வந்து நார்மலா கொண்டு போய் என்னென்ன பண்ண முடியுமோ, எவ்வளவு பே பண்ணா மாத்தி கொடுப்பாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, பேசிக்கா 1000 ஃபுல்லா மாத்திடுவாங்க, ஃப்ரேம்ல இருந்து டிஸ்ப்ளே எல்லாம் நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம வந்து கேட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துறாங்க, மாத்தி புது ஃபோன் மாதிரி அப்படியே நீட்டா வந்துரும். அப்படியே ஜாலியா அடுத்த வருஷம் சீரியஸா. ஸோ அதுக்கு பண்ணாங்க, அது வந்து லாஜிக்கலாகவும் இருந்தது. எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னு நான் சொல்கிறேன், அவர் கீழே போட்டு உடைக்கல, ஒரு ஃப்ரேமில் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருந்தது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஃப்ரேம் மாற்றிருங்க, டிஸ்பிளே மாற்றிருங்க, பேட்டரி மாற்றிருங்க, அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. இப்போ அவங்க வந்து என்னன்னா மாற்றிடாலே பேட்டரி மாற்றிடுவாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றிடுறேன்ட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் மாற்றிடுறாங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு சொல்கிறேன், கீழே போட்டோ பக்கெட்டுக்குள்ளே போட்டோ தண்ணியில் போட்டு நான் கொண்டு எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஹார்ட்வேர் எல்லாம் காலி. இப்போ இவர் போய் கொடுக்கும்போது இதில் யாரோ ஆதாயம் அடையிறாங்க, சரியா? அந்த கடைக்காரனே கூட அதை எடுத்துட்டு போய் வெளில வைக்கிறானா எனக்கு தெரியாது. இல்லாட்டி சாம்சங்கே என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ அந்த டிஸ்பிளே ரீஃபோ பண்ணலாம். ஆல்ரெடி இப்போ இவர் ரிட்டர்ன் பண்ணனால திரும்பி கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு வகையில பார்த்தா அப்ப என்ன ஆகுதுன்னா, திரும்ப ரீயூஸ் பண்ண முடியுது. இவங்க ரொம்ப அக்ரெசிவா நிறைய பேர் எந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆப்பிளும் ஒரு கோளாறான ஆளு தான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்குல்ல, அது டேமேஜ் ஆச்சு நீ செத்த, மொத்தமா மாத்தணும், மொத்த ஃப்ரேமோட சேர்ந்து அது வருமா, அதோடய இருக்கும். கரெக்ட், சரியா? அதெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா மொத்தம் முடிஞ்சுச்சு. அப்படி இல்லையா, வேற எங்கேயா டென்டலா இருந்தாலும் அதான் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குல்ல, இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு சில சமயங்கள கண்டிஷனு. சரி திடீர்னு நீ என்ன இது ரோட்ல போற, யதார்த்தமே நடந்து தொலைஞ்சிருச்சு, ஹோல்டர்ல இருக்கு, கீழே விழுந்துருது, ஒரு லாரி முடிஞ்சு உன பண்ணி தர மாட்டேன்னுவான். கேட்டா இது வந்து ரொம்ப ஓவர் அபியூஸா? டேய், ரோட்ல போகும்போது போன் ஹோல்டர்ல வச்சிருந்தா பின்ன லாரி ஏறிச்சு, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், வீடியோ சொல்லியிருக்கேன். எல்லா கண்டிஷனும் சொல்லுவாங்க. அப்புறம் இல்லடா இவ்வளவியா, நம்ம சுடர் இருக்கான்ல, அவன் வந்து ஏதோ ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஸ்பீக்கரோட உள்ளது. ஸோ கீழே என்ன இருக்கும், அப்போ ஊஃபர் இருக்கும், அது மேல சார்ஜ் போட்டு இருந்திருக்கான், கீழே ஊஃபர்ல பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கு, அந்த லோ ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அதுக்கு சென்சார் ஷிஃப்ட் ஆகினே இருந்து வாய் பிளந்துருச்சு. எடுத்து பார்த்தா என்ன இது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஸ்மட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்க்குறான், அப்பயும் இருக்காங்கல்ல. போய் ஆப்பிள் கேரில் போயிட்டு அவன் சொல்லியிருக்கான், அவன் கேர் பிளஸும் இருக்கு, சென்சார் போயிட்டு. இது என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? அவன் என்ன தெரியுமா சொல்றான், ஓரளவுக்கு ரெகுலராக அவன் போயிட்டு நிறைய தடவை மாத்திட்டான். இவன் டிவைஸே அவன் அடிக்கடி போய் மாத்துறதுனால என்ட்ரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு தெரியும், இவன்ட்ட ஓப்பனாக சொல்றாங்களாம், இந்த பிரச்சனை வந்ததுன்னா இது வாரண்டியில் கவர் ஆகுதுங்கிறாங்களாம்.
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி கவர் ஆகாது. இப்போ ரெகுலர் வாரண்டில இருந்ததுன்னா கூட வாட்டர் டேமேஜுக்கும் இதே கதை தானே சொல்றாங்க எல்லாரும். வாட்டர் டேமேஜ்க்கு என்ன சொல்றாங்க? IP69 வேற வந்துருச்சு இப்போ. IP69 நம்ம வந்து 69Kங்கிறதே நம்ம என்ன எனர்ஜி சொல்றோம்? அப்புறம் 6900 69,000 வச்சுக்கோ. போட்டுக்கோ. என்ன எனர்ஜி அல்ட்ரான்னு கொண்டு வந்தோம் அதுலயும் விதவிதமா கேட்டா வந்து ஒரு 1 மீட்டர் எக்ஸ்ட்ரா போனதுக்கு எனர்ஜி, இன்னொரு 2 மீட்டர் போனா அல்ட்ரா அப்படின்ட்டு. ஆல்ரெடி இந்த இடத்துலயும் ஆப்பிள் கொஞ்சம் சாலிடா தான் பண்றாங்க. ஏன்னா அந்த 30 மினிட்ஸ் அப்புறம் 1.5 மணி நேரம் 6 மீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா தான் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ் காமனா வச்சிருக்காங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா இந்த பிரச்சனை தான், நமக்கு மாத்திலாம் தர முடியாது. அந்த ஐபோனையும் நீங்க கொண்டு போய் தண்ணியில முழுகிருச்சுன்னு எடுத்துன்னு போனா சேம் தான், அப்படியே போயிட்டு வாப்பா சர்வீஸ் சென்டருக்குள்ளே வர. இது ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஒரு பக்கம் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்றேன், இது வந்து நம்ம இப்போ என்னதான் கேலக்ஸி அன்பேக்ட்னு ஆரம்பிச்சாலும் இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை அன்பேக் பண்ணுவோம். அதான் அவர் தான் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, முடிச்சிட்டாரு. வெறும் S26 S26 Plus வரணும், அது ரெண்டும் ஒண்ணுதான். கம்பெனிக்கே ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் என்ன அன்பேக் பண்ண போறாரு, அவங்க நாளைக்கு ஈவெண்ட்ல என்ன அன்பேக் பண்ண போறாங்க. கரெக்ட் தான். 10 நிமிஷம் வரும் ஸ்லைடா போட்டு. எப்பயுமே அப்படிதான் ஆகும். அல்ட்ராவை தான் வச்சு ஓட்டுவாங்க. கூகுள் அண்ணா இருக்காரு, நம்ம ஜெமினி அப்புறம் AI இத வச்சு வரும். அந்த AVP கோடாக் புதுசு ஸ்னாப்டிராகனோட CEO ஒருவர், அவர் வருவாரு. கரெக்ட். எக்ஸினாஸ் பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பத்தி பேசவே மாட்டாங்க. எக்ஸினாஸ் பத்தி ஏன் பேச முடியாதுன்னா 2400லயே ஒரு ஜோக் பார்த்தேன், எக்ஸினாஸால ரே ட்ரேசிங் பெட்டரா பண்ண முடியும். ஆனா பேச மாட்டாங்க, பேரே எடுக்க மாட்டாங்க. முதல்ல அவர் மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர், அதோட முடிஞ்சிச்சு. ஸ்லைடை போட்டுட்டு S26 Plus முடிச்சிருவாங்க. சேம் பேட்டரி சேம் எல்லாம் அதே தான் இருக்கு, அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு இவ்வளோ $. ஆனா இது சீரியஸுங்க, இது ஜோக்குக்கு சொல்ல, நிஜமாவே வந்து ரேட் ரேசிங் வந்து 2400 நல்லா பண்ணுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் எவிடன்ஸ் எடுத்து போட்டு. சோலார் இதுல எல்லாம் நல்லா இருக்கும், செம்மையா இருந்தது. ஸ்னாப்டிராகனோட நல்லா இருந்தது. அதுக்கு இவன் சாம்சங் என்ன பண்ணியிருக்கான், அதை லாக் வேற பண்ணியிருந்தானா. ஆமா, அது வேற எதுக்கு. இது நம்ம ஊர்ல அந்த அளவுக்கான கேம் இல்லை, பட் ஆக்சுவல் கேம்ஸ் எமுலேட்டர்லாம் போட்டு அதெல்லாம் ஆடும்போது கண்டிப்பா அதெல்லாம் நல்லா இருக்கும், வித்தியாசம் தெரியும். அப்போ எக்ஸினா ஸ்கோர் பண்ணும். 2600லயும் நல்லா இருக்கு இந்த வாட்டி ரேட் ரேசிங். SME 2 வேற இல்லை. இப்போ ரேட் ரேசிங் 2600ல நல்லா இருக்கிறத பத்தி இங்க பிரச்சனை இல்லை. அல்ட்ரானா ஸ்னாப்டிராகன் வச்சாதான் வாங்குவேன்ற மைண்ட் செட்ல மக்கள் இருக்காங்கல்ல. ஆமா, அதுதான் இங்க பிரச்சனை. ஆமா, அதனால தானே பயப்படுறோம். இப்போ நம்மளுக்கே இங்க பிளஸ் இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஸ்னாப்டிராகன்ல வந்துரும்னு நினைக்கிறேன், ஐ கெஸ். அது அதான் எல்லாரும் அது இந்தியா மார்க்கெட் இப்போ ஃபுல்லா ஸ்னாப்டிராகன் கேட்கறதுனால, ஏன்னா இப்போ லோவர் பட்ஜெட் சீரிஸே அவங்க ஃபுல்லா மீடியாடெக் போயிட்டாங்க, இல்லைன்னா எக்ஸினோஸ் தான் வச்சிருக்காங்க. சப்போஸ் 2600 நம்ம ஊருக்கு வரல, நிஜமாவே 2600 நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். யூரோப்ல இருக்கான ஜாலியா இருப்பான், சவுத் இவங்க கொரியால ஜாலியா இருப்பான். சரி, ஓகே, இருந்துட்டு போறாங்க. ஆனா ஒண்ணுடா, இந்த அன்பேக்டுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தாலும் இப்பயும் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அதான் நம்ம வச்சிருப்பாங்கல்ல பிசினஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு ஹாப்பியான பிசினஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் எப்பயுமே. அதுல தெளிவா இப்பயும் நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இப்போ ஆப்பிள் எடுத்துக்க, கூகுள் எடுத்துக்க, ரெண்டு பேருமே போனே விற்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் கூட சர்வீஸ் பேஸ்ல அவங்க ரெவன்யூ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருமே சர்வீஸ்ல எடுப்பாங்க. அவங்க தான் ஆப்பிள் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, அவன் தனியா வேற போடுவான் ரெவன்யூ அப்படின்ட்டு, இதுல இவ்வளவு வந்திருக்கு. கண்டிப்பா. அப்ப அந்த சர்வீஸா எடுத்துட்டு போவான். சாம்சங் பார்த்தனா அவன் நட்டாத்துல நிக்கிறான், அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே புரியாது, ஏதோ ஆனா தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடுத்து சாம்சங் இருக்கிற பிளஸ் என்னன்னா, அவனோட மொபைல் டிவிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அவன் பார்ட் செஞ்சு கொடுத்து தப்பிச்சிருவான்னு வச்சுக்க, ஜாலியா இருக்கும். இப்போ மற்றவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தேன். M14 இந்த இவர் அன்பாக்ஸ் பண்ணி இது காட்டினார்ல பிரைவசி டிஸ்பிளே, அடுத்த காப்பி போட்டாங்க. அடுத்த செப்டம்பர்ல ரெடியா இருங்க, சைனா எல்லா வருஷன்லயும் வந்துடும். X400 ஃபைண்ட் X10 அடுத்த ஜெனரேஷன் அல்ட்ரா வந்து ஆப்பிள பொறுத்து 18 வைக்கிறாரா 20 வைக்கிறாரான்னு தெரியல. பேரு ஆமா, இல்ல ஐபோன் தான் நீங்க 20 தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல மேபி XX போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, அவர் ரிலீஸ் பண்ணனும், நாங்க அங்க XX எடுத்துட்டு ரியல் நம்பர் போட்டுறோம். என்ன நம்பர் வருதோ பக்கா பிளான். ஆனா பிரைவசி டிஸ்பிளே அந்த இது டெக்னாலஜி இப்போ சைனீஸ்க்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் வர டிவைசஸ் அல்ட்ரால மேபி ப்ரோ சீரிஸ் இதெல்லாம் எல்லா டிவைஸ் இருக்கும் அதெல்லாம். ஆனா சாம்சங் சமடா சைலண்டா ஒரு பேட்டன் பண்ணிருக்கணும், கோட்டையை விட்டாங்க. அவங்க என்னதை தான் பண்ணி தொலைகிறானுங்க. எப்போ பாரு எதை பண்ணாலுமே அரையும் குறையமா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பக்கான டெக்னாலஜி. ஆனா இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்கன்னு நாளைக்கு தான் தெரியும். என்னதான் லீக் ஆயிடுச்சு இருந்தாலும், பட் நாளைக்கு ஈவெண்ட்ல அதை எப்படி கொண்டு வராங்க, இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் மாதிரி கோட்டையை விடுறாங்களா இல்ல டீடைல் அதை பத்தி பேசவே இல்லைன்னு எப்படி இருக்கும்ல, கேவலமா போயிடும். ஏன்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் பேசவே இல்லை. அது வந்து ஃபோன் கையில வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்கறாங்க. பக்கத்துல வச்சு எல்லா ஃபோனும் பார்க்கும்போது இது அப்படியே இருட்டு பகையில இருக்கிற போது தான் பரவாயில்லப்பா இது செம டெக்னாலஜிக்குள்ள அப்படின்றாங்க.
அப்புறமா பார்த்தா எங்க இதுல இருக்குது. ஆமா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீடியோ வருது, இருக்குது எங்க இதுல. நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோங்க. இந்த இதுதாங்க சொல்றேன், ஒன்று சாஃப்ட்வேர் சைடில் அமெரிக்கன் கம்பெனி தெளிவாக இருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்க ரெவன்யூ பார்த்துப்பாங்க. அதாவது எதுவுமே ப்ராப்ளம் ஹார்ட்வேர் சைடில் இல்லாட்டி டிவைஸே விற்க முடியல, ஸ்டாக்னட் ஆயிடுச்சுனாலும் சர்வீஸ் வச்சு தப்பிச்சிருவாங்க. சாம்சங் வந்து மிச்சம் மீதி இந்தியடுக்கு யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்ட்ஸ் எடுத்து தப்பிச்சுப்பான். மீதி பிராண்ட்ஸை பற்றி நினச்சி பார்த்தேன், சப்போஸ் யாருமே ஃபோன் வாங்கலாம் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை. சரி கொடுத்த ஃபோன்லேருந்து அப்புறம் காத்துருப்பீங்க. Xiaomiக்கு சைனாலேயே பயங்கர செட் அதனால நிறைய வச்சிருக்கானுங்க. யூரோப் ஓரளவுக்கு இப்போ என்ட்ரி ஆகிட்டாகணும். சரி, ஆனால் சைனா மட்டும் வச்சு பார்த்தா சரி சைனீஸ் பிராண்ட்ஸ் ஏதோ தப்பிச்சிடணும். இப்போ அவங்க நேட்டிவ்க்கு என்ன வச்சிருப்பாங்க, விவோ வீடியோ, ஓப்போ வீடியோ, ஓப்போ ஷார்ட், அதுன்னு என்னென்னமோ வச்சிருப்பானுங்க. அந்த ஊருக்கு அது டிஃபால்ட் நிறைய இருக்கு. குளோபல் மார்க்கெட் வந்தா மாட்டிப்பானுங்க. அவனுங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, பிளே ஸ்டோரை தவிர. நம்ம ரெட்மி மாதிரியே ஆயிடும், ஸ்லோவா மறந்துட வேண்டியதான். உண்மைதான். நான் அதை யோசிச்சு பார்த்தேன். இந்த அன்பேக்ட் எல்லாம் பற்றி பார்க்கும்போதும் எனக்கு டக்குன்னு அதான் ரியலைஸ் ஆச்சு. ஒருத்தன் ஹார்ட்வேர் வச்சு எப்படியோ பிச்சை எடுத்துட்டு ஓடி போயிடுவான். இன்னொருத்தன் சாஃப்ட்வேர் வச்சு எல்லாருக்கிட்டையும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அவனும் ஒரு பக்கம் பிச்சை எடுத்துட்டு ஓடி போயிடுவான். மீதி பிராண்ட் எல்லாம் பயங்கரமா கத்திட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு என்ன பிசினஸ் ஐடியாஸ் இருக்கானுங்க? நாளைக்கே எல்லாமே ஷாக் ஆச்சுன்னா இவனுக்கு எப்படி ரெவன்யூ பார்ப்பானுங்க? ஒரு ரேம் இல்ல திடீர்னுட்டு நாளைக்கு சாம்சங் சொல்றான் LPDDR5X ரேம் கொடுக்க முடியாதுப்பா யாருக்கும். என்ன பண்ணவே முடியல. எல்லாம் ஸ்கை ஐனிக்ஸ் கிட்ட போய் நிற்பாங்க. அவங்களும் கொரியா தான். அவனும் வந்து சாம்சங்கே கொடுக்க மாட்டேங்கிறான். 30% ஆஃப் ஜிடிபி கொரியாது அவன் தான் வச்சிருக்கான். எங்கள் அண்ணர் அவரே கொடுக்கல, நான் மட்டும் ஏன் கொடுக்கணும்? அவரும் நிறுத்திட்டாருன்னா மைக்ரான்ட்ட தான் போய் நிற்கணும் எல்லாரும். மைக்ரான் சொல்லுவான், சைனீஸ் நான் ஏன்பா கொடுக்கணும், எங்கள் ட்ரம்ப் மாமா விட மாட்டாரு அப்படின்னு நின்றோம்ல. அவங்க இன்னர் உள்ளேயே இந்த எஸ்எம்ஐசியை யூஸ் பண்ணி அங்கே தான் கொண்டு வரணும் ரேம். கொண்டு வந்தாலும் அது இவ்வளோ எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குமா? அதான் கேள்வி. சரி, ஆனால் யாருமே டக்குனு இப்படி பண்ண போகிறது இல்லைங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து சொல்கிறோம் இருக்கு. லாஸ்ட் ஃபியூ செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் எக்ஸாக்டா இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்னால தான் வெளியிலேருந்து நம்ம பார்க்கறது வேற மாதிரி இருக்கலாம். பட் அவங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் ஆப்பில் பார்த்தா செல்லக்குட்டி அப்படின்னு தோணும். காம்படிஷன் தான். ஆனால் கஸ்டமர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். அவன் ஏன் டிஸ்பிளே வந்து இப்போ ஆப்பிளுக்கு கொடுக்குறான்? அந்த டிஸ்பிளே வந்து இப்போ M14 கண்டிப்பாக அடுத்தது iPhone 20 18 வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி இல்லைனாலும் M14 தரமுள்ள M15 மெட்டீரியல் சப்போஸ் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் வோல்டேஜ் இன்னும் கம்மி, இதுலேயே பவர் சேவ் பண்ண முடியும்னா அதை கூட கொடுப்பான்ல. ஆல்ரெடி M13 பேட்டர்ன் ஃபர்ஸ்ட்டு இப்போ பிக்சலுக்கு தான் வந்தது, பிக்சலுக்கும் ஐஃபோனுக்கும் தான். உண்மைதான். இல்லை எனக்கு இப்போ எந்த அளவுக்கு மைண்டு போயிட்டு இருக்குன்னா ஐஃபோன் நம்ம அண்ணரே M14 தான் யூஸ் பண்ணி. ஆமாம், M14 இல்லை. இப்போ இது பவர் எஃபிஷியண்டான டிஸ்பிளே ஒரு பக்கம் போகும்போது தான் நம்ம ஆளுங்க 10,000 mAh பேட்டரி வரை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பேட்டரி லைஃப் எவ்வளோ கிரேசி. இது எனக்கு தெரிஞ்சு S25 அல்ட்ராக்கு தான் இருக்கும். S26 அல்ட்ரா வந்து 31 hours இதுதான். ஸோ அது ஆக்சுவலாக அப்படியே S25 ரெப்ளிகேட் தான். மேக்ஸ் டு மேக்ஸ் இந்த டிஸ்பிளேனால 8 Elite அதனால வர இதுதான் உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப்பாக சேவ் ஆகும். One UI 8.5 நல்லா ஆப்டிமைஸ்டாக இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆப்டிமைஸ்டாக வராது ஃபஸ்ட்டு பேட்ச் வரைக்கும். ஜூன் ஆகிடும். ஜூன் பேட்சில் வேணால் எனக்கு தெரிஞ்சு இந்த யூ அப்டேட் வரும்போது ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். 7 hours 6 hours அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓரளவு ஓகே. அதுக்குள்ளே அடுத்த இது வந்துடும், மெயின் அப்டேட்டு. அது என்னமோ உண்மை. ஏன்னா அதுக்குள்ளே ஃபோல்டபுள் வந்துடும். ஆமாம், ஃபோல்டர் ஆல்ரெடி இப்போ One UI 9 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதை அப்படியே S26க்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்த ஃபோல்டு என்ன பிளானு? இப்போ ஏன்னா ட்ரை ஃபோல்டு, குட்டி ஃபோல்டு வருது, நோட் புக்கு பாக்கெட் அடாப்டர் மாதிரி. அந்த குட்டி ஃபோல்டுனா நான் எப்படி கேட்குறேன்னா பியூரா எக்ஸுக்கு காம்படிட்டராக பண்ணுறாங்களா? சின்னதாக நம்ம இது இருந்தது ஃபைண்டில் சின்ன இது இல்லை, அது ஃபைண்ட் சீரிஸோட எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கலே கிரேசியான ஒரு ஐடியானா அது ஹுவாவியோட பியூரா எக்ஸ் தான். அந்த மாதிரி பாக்கெட் டைப்பு. ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு திரும்பி அதே கேமரா அதே தான் இருக்கும் எல்லாம். பெருசாக எதுவும் மாற்றுற மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு இது புரியலடா. எல்லாத்தையும் கொண்டு போய் நான் திரும்பியும் வந்து ஒரு ஃபோல்டபுளில் வைக்கிறேன்னே வைப்போம். சும்மா சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அதான் நானும் காமேஷ் ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம். அவர் எல்லாத்தையும் சாதாரணமாக நினச்சிக்கிட்டார். அவர்கிட்ட நான் தான் கேட்டேன், ப்ரோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு என் தலைவர் சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் எல்லாமே ஸ்பெக்கெலாம் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறாரு. ரேமு ஸ்டோரேஜ் விடு, பியூரா 80 அல்ட்ராவோட கேமரா மாடியூல் ரேட் என்ன? அந்த ஒன்று மட்டும் இப்போ HP9 காஸ்ட்லி. அட்லீஸ்ட் $10 வராதா ஒரு யூனிட்டு? அவங்க அந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணணும். அவன் என்னடா பியூரா 80 அல்ட்ராவோடதெல்லாம் நான் இப்போ டேமேஜ் பண்ணிட்டேன்னா அவங்க சைட்லேயே ஏதோ போட்டு வச்சிருந்தாங்க, 35,000 40,000 போட்டு வச்சிருந்தானுங்க. அந்த உள்ளே மூவ் ஆகும் இல்லையா அந்த மாடியூல், அந்த மொத்த மாடியூலையும். HP9 காஸ்ட்லிங்க. HP9 கண்டிப்பா காஸ்ட்லி. அதுவும் என்ன ரேட் வரும்? ஒருத்தர் வந்து ஒரு டிசைன் பண்றாங்க. ஆமா, தனித்தனியா தான் இருக்கு, எதுவுமே ஒரே மாதிரி கிடையாது. HP9 வந்து அவங்க ஃபுல்லா இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி ஆகிட்டாங்க. யாருக்கு என்ன வேணும் பண்ணிக்க. எனக்கு லாபம் இல்ல, சாம்சங்க்கு அவனுக்கு லாபம் தான். சென்சாரை கொடுத்துருவான். நீங்க வந்து இந்த மாதிரி மாடியூல் வந்து டெரிவேட்டிவ் சாம்பிள்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சரு
நீங்க ஈன்னு வேணும்னா ஈ போட்டுங்க, இந்த லென்ஸ் போட்டீங்கன்னா 9க்கு பதிலா ஈன்னு மாறும், எஃப்னு மாறும், ஜீன்னு மாறும், எது வேணுமோ போட்டுங்க. விவோ, ஓப்போ, ஷாமின்னு மாத்திங்க பேரை. எல்லாருக்கிட்டயும் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த பெரிஸ்கோப் ஃபுல்லா HP9 வச்சு தான் உருட்டிட்டு இருக்காங்க. சோனியும் ஒர்க் பண்றான், இவன் மேலேயும் பல காலமா பார்த்துட்டு இருக்கோம். ஐசோசெல் லிட்டியால வரும். ஆனா சோனியோட லிட்டியா 901 இந்த மாதிரியான ப்ராசர்லாம் நம்ம பார்த்தாலும் கூட, இது சென்சார் பார்த்தாலும் கூட, ஏதோ ஒரு வகையில வந்து இந்த HP9 எங்கேயோ கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடுச்சு. ஊரே அதான் வந்து HP9 வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் இல்ல. ஆமா, நல்ல சென்சார், பட் காஸ்ட் எஃபெக்டிவ். நான் சொன்ன மாதிரி ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம், அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ இது போட்டாலே தெரிஞ்சிடும். Xiaomi 15 Ultra இருக்குல்ல, நம்ம ஊரில் தான் பார்ட்ஸ் ப்ரைஸ் தெரியும்னு நினைக்கிறேனே. HP9 சென்சார் சேஞ்ச் ப்ரைஸ் இதுலேயே தெரிஞ்சிடும். பார்ட்ஸ் ப்ரைஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா இது வந்து ஓவரால் ப்ரைஸ் தான் வருமா? போட்டுருக்காங்க பாருங்க, கேமராலாம் எடுத்து 1 inch சென்சார். டே நாங்கள் அதெல்லாம் கேட்கலடா. ஏன்னா யாருமே இந்த மாதிரியான விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணி கொடுக்க மாட்டாங்களேடா. மினிமம் $10 இருக்கும் ஒரு யூனிட். $10 கம்மிடா. அவ்வளோதான் இருக்கும், $10 தான் இருக்கும். அதான் $10 கம்மி எனக்கு தெரிஞ்சு. நான் அதை எப்படி சொல்றேன்னா, நீ சொல்ற சென்சார் மட்டுமே $10. நான் அந்த ஃபுல் லென்ஸோட மொத்தமா வந்துன்னா மேக்ஸிமம் கேமரா யூனிட் எல்லாமே சேர்த்தாலே $50 தான் வரும். சரி, $50 வச்சுக்கிட்டனாலே இது வந்து அவங்களோட மேக்கிங் காஸ்ட். இப்போ அதை எடுத்து அவங்க அசம்பிள் பண்ணி யூனிட் எல்லாத்தையும் எப்படி மதர் போர்டில் எல்லாம் ஒரு பேட்சாக தானே கனெக்ட், கண்டிப்பா சிங்க் ஆகிடும். மீதியெல்லாம் சாஃப்ட்வேர் தான். எனக்கு அதனால தான் என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, பியூரா 80 Ultra பற்றி பேசும்போது சைனீஸில் அவங்க சொல்கிறாங்க இந்தியன் கரன்சிக்கு 35 அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எப்படின்னா, உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா, உனக்கு ஒரே சென்சார் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்துக்கு வந்து உனக்கு பார்த்துருப்ப நீ ஆப்டிக்கலாகவே. இங்கேருந்து இங்கே மூவ் ஆகி இங்கே பார்த்ததுன்னா 4.8x, இங்கேருந்து இங்கே பார்த்தா 3. அந்த மாதிரி நான் எக்ஸாக்ட் வேல்யூ சொல்ல, பட் அந்த மாதிரி அப்படின்னும் போது என்ன ஆயிடுதுன்னா, இவங்க வேற மெத்தடில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட காஸ்ட்டே அவ்வளோ சொன்னாங்க. நான் அப்போ தான் நினச்சேன், அது இப்போ டேமேஜ் ஆகுது இல்லை நம்ம கீழே போகிறதுனால அது லென்ஸ் உள்ள டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதை ஃபுல்லாக அவங்க அதை போய் ரிப்பேர் பண்ண முடியாது. அதெல்லாம் யூனிட்டே தான் மாற்றணும். பேக் சென்சார் யூனிட்டை மாற்றிடுவாங்க, எடுத்து அப்படியே திரும்பி புதுசு. நம்ம சாம்சங்ல ஞாபகம் இருக்குல்ல உனக்கு, அதே மாதிரி 200 நம்ம S20 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அதுக்கு தானே வந்தது. 100 மெகா பிக்சல் ஃபர்ஸ்ட் 108 MP சேஞ்ச் ஆனோன்னா நிறைய ப்ராப்ளம் தான் வந்தது. அதுக்கே வந்து அதே மாதிரி தாங்க மாத்துறாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா டவுன் பேமெண்ட் பண்ணணும். அவங்க பொருள் வந்தோன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க போன் எடுத்துட்டு போய் கொடுத்தா ஒரு 10 மினிட்ஸ் போயிட்டு பேக் பண்ண கரெக்டணும், சென்சாரை எடுத்து இந்த சென்சாரை மாத்திட்டு செக் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு சீல் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த டவுட் கேட்கறாங்க. நான் ட்விட்டர்ல இந்த இடத்துலலாம் பாக்குறேன். பெரிய பிராண்ட்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கை வச்சு ஓபன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டா திரும்ப வந்து ப்ராப்பரா அதுக்குன்னு சீல் இருக்கு, அந்த சீல் வச்சு லாக் பண்ணிட்டு அப்புறமா ஏர் பிரஷர் வந்து உள்ள வேக்கம்ல வச்சுலாம் செக் பண்ணிட்டு தருவாங்க. உள்ள எவ்வளவு பிரஷர் இருக்கு, தண்ணி போற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரஷர் செக் பண்ணுவாங்க. பெரிய பிராண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் எல்லா சர்வீஸ் சென்டர்லயும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பெரிய பிராண்டுக்கே தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் இங்க பண்ணுவாங்க. நம்ம இங்க குரோம்பேட்லயே பண்ணுவாங்க. வேளச்சேரியும் உண்டு மெயின், நம்ம பிஎஸ்ஆர் இது நாவலூர் அந்த சர்வீஸ் சென்டர்லயும் உண்டு. ஸோ மோஸ்ட்லி அங்கே உண்டு எல்லா இடத்துலையும். நான் இங்கே குரோம்பேட்டில் கேட்கும்போது அப்போ S23 Ultra கேட்கும்போதே பார்த்தோன்னா 300 சம்திங் தான் அந்த ஸ்டிக்கர் அதுதான் ரேட்டு. அதை வந்து ஒட்டிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒட்டிட்டு நாங்கள் ஐபிலாம் செக் பண்ணிவிடுவோம் ப்ரோ, எல்லாமே செக் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அந்த ஷீட்லேயே வரும் உங்களுக்கு, சர்வீஸ் ஷீட்லேயே வந்து அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் மாதிரி சும்மா போட்டிருப்பாங்க ஒரு என்ட்ரி போட்டு. ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில சமயங்கள்ல வந்து நிறைய பேர் வீங்கிடுது. எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆயிடுது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அவசரத்துக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படி தான் பண்றான். லோக்கல்ல போய் எங்கேயோ கொடுத்ததுக்கு தார் உருண்டை மாதிரி ஒன்று வச்சு ஊற்றி அந்த டியூப் போட்டிருப்பாங்க, T900 அந்த டியூபை போட்டு அந்த பிளாக் டியூப் வச்சு ஃபுல்லாக ஊற்றிடுவானுங்க. ஊற்றிட்டா என்ன ஆயிடும்னா, சில சமயங்கள் நல்லா ஒட்டும், அப்படியே சில சமயம் நல்லா ஒட்டினாலும் என்ன ஆயிடுதுன்னா, இருக்கிற எல்லா கேப்புக்குள்ளேயும் அந்த லிக்விட் போயிடுது. ஒரு சிலருக்குலாம் சென்சார் பட்டன்லாம் வேலை செய்யாமல் போச்சு. அது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல விடும் போது கேமரா பக்கத்துலயே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ப்ரெஷர் கொடுத்து ஃபைனலா அமுக்கும் போது வலிஞ்சு உள்ள போச்சுன்னா முடிஞ்சிச்சு, கேமரா அவுட் ஆயிடும். இதேதான் இந்த யூவி டெம்பர் இருக்கும். அவனுங்க பாட்டுக்கு இயர் பீஸ்குள்ள எல்லாம் ஊத்தி வச்சு இது வழியா போயிடும். இங்க வந்து ஸ்லிட் இருக்கும், ஆனா இயர்போனுக்கு தெரியாம உள்ள போயிடுச்சுன்னா காது கேட்காது. அவ்வளவுதான் கேட்காது, காதம்பரின்னு செயல்படாயிடும். இதெல்லாம் தான் பிரச்சனைங்க. சரி, ஆனா ஆக மொத்தம் சாம்சங்ல S26 சீரிஸ் ஒரு முடிஞ்சிருச்சு. அதான் பெரிய ஹோப்போட இருந்துச்சு. நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு நாளைக்கு. சரி 12GB ரேம்லேயே தான் இன்னும் முட்டிட்டு இருக்காங்க போல. அப்ப என்னதான் இது? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அப்படியே நம்ம இப்போ 9A 9B மாற்றணும்ல. ஆமா, 10A 10D மாத்துறோம். கிளாஸ் ரூம் தான் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி தான் கணக்கு. S26 இப்போ S25 S26 மாத்துறோம்.
ரைட் ஆங்கிள் கர்வ் வந்து கொஞ்சம் கர்வ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆமா, பண்ணிட்டாங்க. ஆமா. அதனால உங்க எஸ் பென்னும் கர்வா இருக்கும். ஆமா, தலைக்கா போட்டீங்கன்னா உள்ள போகும், ஆனா வெளில போகும், தூக்கிட்டு நிக்கும். கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா அந்த சரி. ஆல்ரெடி இந்த எஸ் பென் முன்னாடியே நம்ம பழைய நோட்ல எல்லாம் இருந்திருக்கு. நோட் 5 நோட் 6லலாம் அந்த டைம்ல பெபிள் மாதிரி இருக்கும் ஃபோனே. ஸோ அதே தான் திரும்பியும் வருது. டிஸ்பிளே தாங்க இப்போதைக்கு மெயின் ஃபீச்சர். அதான் அல்ட்ராக்கு மட்டும். நார்மல் S26ம் S26 ப்ளஸ் M13 தான் யூஸ் பண்ணுது. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் இருக்குமா? அது டவுட் தான். அதையாவது கொடுக்கலாம். அலுமினியம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே டவுட்டு. நாளைக்கு தான் தெரியும். ஓ, S26 வந்து டைட்டானியமா அலுமினியமான்னு இப்போதைக்கு தெரியல. அல்ட்ரா அல்ட்ராவை வந்து இப்போ அலுமினியம்ல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணணும், நாளைக்கு தான் சொல்லு. மோஸ்ட்லி கிடைக்கும். அலுமினியமா இருந்தா நல்லதுதான். பேட்டரி உங்களுக்கு இது ஹீட்டிங் கண்ட்ரோல் ஆகும். பேட்டரி நல்லா நிற்கும். ட்ரெயின் ஓவர் ஆகாது. ஹீட்டிங் சரி, அவன் தான் டைட்டானியம் போனானா உனக்கு புத்தி எங்க போச்சு? நீயும் பின்னாடியே டைட்டானியம். அவ்வளவுதான். அவர் போயிட்டாருன்னா நாங்களும் போனோம்ல. சரி, ஆனா ஹைலைட் என்னன்னா டைட்டானியம் ஒன்றும் புதுசு இல்ல. எப்பயுமே கொஞ்சம் பிரீமியமான போன்ஸ்ல எல்லாம் டைட்டானியம் இருக்கும். எசென்ஷியல் ஃபார் டைட்டானியம் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது ஐபோன்ல. அப்புறம் அலுமினியம் போனாங்க. இப்போ டைட்டானியம், திரும்பி இப்போ அலுமினியம் போயிருக்காங்க. அவ்வளவுதான். இவனும் முதல்ல அலுமினியம் இருந்தா, இப்போ டைட்டானியம் வந்தா, இப்போ திரும்பி அலுமினியம் போறான். எல்லாம் மாத்திட்டே இருக்க வேண்டியதான். நாளைக்கு கோல்டு அப்படின்னு வரும், சில்வர்னு. பரவாயில்லடா, சிங்க குட்டிடா, அலுமினியம்லயே தான் இருக்கு. தலைவர் பாருங்க, பிக்சல் 11க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. பயங்கர பில்டப்பா தான் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு லாஸ்ட்ல ஜிபிஓ கொலார் பண்ணி விட்டாங்க. ஏதாவது பார்த்து பண்ணுங்களேன். யாராவது ஏதாவது ஜிபிஓ கடன் உடனே கொடுங்களேன். பால்கன் ஏபிஐ வந்து டிரைவர் அப்டேட் வரப்போகுது. சரி, கொஞ்ச நாள் முன்னாடியே ஆக்சுவலா ஒரு சில அப்டேட்ஸ் புஷ் பண்ணாங்கடா. ஆனா அது புஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னா, ஜென்சன் இம்பாக்ட் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒர்க்கே ஆகல. ஆமா, பர்பிள் கலர்ல டிரைவர் எரர் அடிச்சிட்டு இருந்தது. இதே தாங்க உங்களுக்கு எக்ஸினோஸ் 2200ல வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்லிப்ஸ் ஜிபியூக்கு மாறணும்னா இதே தான். அப்போ ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் கேம்லாம் இருந்ததுல நம்மளது, அதெல்லாம் மூடிட்டாங்க. அவங்க கோலார் ஆனோடனே, அதுவும் ஒரு கம்பெனி, கோலாரான கம்பெனி. கேம் ஓப்பன் ஆனோடனே டிரைவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேப்பில் இறங்கினோடனே பிங்க் கலரில் ஆகிடும். மேப்பே பிங்க் கலரில் இருக்கும், அந்த ஒரு லே அவுட் போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் 2 months அப்டேட்டில் எப்போவுமே எக்ஸினோஸ் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, A56 சீரீஸ், இந்த ஏ சீரீஸ்லாம் வாங்கணுன்னா எக்ஸினோஸோட வரும். ப்ரோ பிஜிஎம்ஐயில் 60 FPS கூட வரல ப்ரோ 90 FPS கூட வரல. மற்ற ஃபோன் 40,000 இருக்கிறதுலாம் ஸ்னாப் ட்ராகனில் எல்லாமே எடுக்குது அப்படின்னு. 2 months 3 monthsக்கு அப்புறம் பாருங்கள் அப்டேட்டில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். இது நான் எப்பயுமே ஒன்று நோட் பண்ணது வந்து இதுதான், அந்த ரிலேபிலிட்டி ஃபேக்டர் வந்து என்னென்னா, ரிலேபிளாக தான் இருக்குது, ஆனால் லேட் ஜஸ்ட் ஃபார் அந்த இனிஷியல். நாளைக்கு கூட மேக்ஸிமம் சொல்லுவாங்க, இத்தனை கேம் டெவலப்பர்ஸோட ஒர்க் பண்ணுறோம், இத்தனை கேம் பிராண்ட்ஸோட ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச S10 சீரிஸ் தான் லாஸ்ட் எக்ஸினோஸ் சீரிஸ் 9820 வந்தது. பியூர்லி ஆப்டிமைஸ். Day 1 கேம் ஃபோன் வரும்போது கேம் பக்காவாக எல்லாமே ரன் ஆச்சு. ஃபுல் டிரைவர் ஆப்டிமைஸ்டோட வந்தது. அப்போ தான் இந்த கேம் பிளக்கின்ஸ், இந்த கேமோட பூஸ்டர்லாம் கொண்டு வந்தாங்க சாம்சங். உண்மைதான். ஏன்னா அந்த டைமில் எல்லா கேமும் ஃபேமஸும் ஆச்சு. அதே சமயம் அப்பதானே பப்ஜிலாம் லான்ச் ஆகிற டைம். பப்ஜி, அது இன்னொன்று ஃபோர்ட்நைட்டா, அதெல்லாம் ஃபேமஸாக இருந்தது. அதான் இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல இருக்கலே இன்னொன்று என்னன்னா, நோட் 10+ வந்து அதோட பீக்கை போய் அட்டைன் பண்ணிச்சு. அந்த 8, 9, 10 அந்த 3 வருஷம் தான் சாம்சங் கொஞ்சம் கம்பேக் மாதிரி. அந்த நோட் 7 வெடிச்ச உடனே இந்த 3 வருஷம் கம்பேக் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சிஇஓ மாறினோடனே எல்லாமே கம்பெனி ஒரு தலைக்கையாக போச்சு. எக்ஸினோஸ் அடி வாங்கிச்சு, ஃபவுண்ட்ரி அடி. இடையோருக்கு மன்னியுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் ஆக்சுவலாக என்னன்னா, இது S21FE எக்ஸினாஸ், அதில் வந்து எக்ஸினாஸ் ஸ்னாப்ட்ராகன் ரெண்டுமே என் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். S21FE அதுலேயே செட்டில் ஆகிட்டான், தொட்டு மாறவும் மாட்டான். ஓகே, அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை மட்டும் ஷார்ட் டவுன் பண்ணுறது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, திடீர்னு நெட்வொர்க் வந்து 4G மட்டும் போகுது, அது மட்டும் இல்லாமல் ரிலேபிளாகவும் இல்லை, கால் பண்ண போக மாட்டேங்குது. ஓகே அப்படின்னு சொன்னான். ரிலேபிளாக டக்குன்னு போக மாட்டேங்குது. பார்த்தா உள்ள ஐசி போயிருந்தது, நெட்வொர்க் ஐசியூவா? ஆமாம், அதனால் அது மாற்றியாச்சு. ஓகே, மாற்றிட்டு CPU ரீபாலும் பண்ணிவிட்டு, ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃப் வச்சுக்கோங்க, போங்க என்ஜாய். எக்ஸினாஸு ஸ்னாப்ட்ராகன் ரெண்டுத்துலேயும் வருது, ஒரே மாதிரியான ப்ராப்ளம் வருது. ரொம்ப கேஷுவல் யூஸரு, அதனால் அது பாட்டுக்கு வருஷக்கணக்காக ஓடிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை இப்போ திடீர்னு எட்டி பார்த்துருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்னாச்சுன்னா, ஆண்டனா ரிலேட்டடாக அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க இன்னொரு ஃபோனில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுவும் நார்மலாக இருந்தது. ஓகே, அப்புறம் ஒரு தடவை க்ரீன் லைன் வந்துச்சு, அது சாம்சங் வந்து 500 ரூபாய்க்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் என்னென்னா, அவன் வந்து என் ஃப்ரெண்டு ரெண்டுமே S21FE, ஏன்டா டே விழுந்தா ஒரு தடவை விழுறதே பெருசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவனுக்கான சாம்சங் ஓகே அப்படிங்கிறான். எனக்கு ஓகேடா, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் போய் பார்க்குறேன், என்ன லைட்டாக ஒரு 2 தடவை அலைய வேண்டியதாக இருக்குது, ஆனால் அதுக்காக என்ன பொழுதுனிக்குமா பிரச்சனையோட இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது அவனோட ப்ரிஃபரன்ஸ் ஆகி போச்சு.
சரி ஓகே பையனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றனால இப்போ கிரீன் லைன் மட்டும் ஏதாவது கொஞ்சம் இது டேரெக்டாக பண்ணுற மாதிரி வச்சுருந்தா கூட செக் பண்ணுங்க. செக் பண்ண வேணாம்னு சொல்ல, டேரெக்டாக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒன் டைம் நல்லா ஒரு டே கூட எடுத்துங்க, வச்சு செக் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் டேமேஜா இல்லையா எல்லாமே பாருங்கள். டென்ட் இருக்கா, கோடு வந்திருக்கா, பெயிண்ட் போயிருச்சா, அது போயிருச்சா, எல்லாத்தையும் பார்த்துட்டு ரியலாக வரப்போது தான் சொல்ல போகிறாங்க. யாரும் வந்து கோடு போட்டுட்டு வந்து இருக்காங்க, அப்படியும் கோடு போட்டு எடுத்துகிட்டு வந்து. பட் ஆக்சுவலாக இம்பேக்ட் ஆகிற நிறைய கஸ்டமர்ஸ் தான் போய் நிற்கிறோம். உண்மைதான். 500 வாங்கிக்கோங்க அந்த இது ஜிஎஸ்டி ஏதோ ரேட் போட்டு. அது ஆக்சுவலா இந்த மாதிரி எதுவும் வாங்காததுதான் ஒன் பிளஸ்க்கு பிரச்சனை ஆகி போச்சு இல்லையா? ஃபைன் கட்டினுங்க தலைவர். அவர் வேறு மாட்டினாரு போல சைனால சிஇஓ ஏதோ பண்ணிட்டு அவரும் மாட்டினாரு தலைவர். அதுக்கு தான் வந்து இப்போ எல்லாம் ஓப்போ சைடில் மூவ் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எப்பா போதும்பா, இருக்கிற பிரச்சனை போதும்பா, நீ வேற நிறைய கொண்டு வர, நான் ஓப்போ வச்சு ஓட்டிக்கிறோன்ட்டு. ஃபைன்டெக்ஸ் இப்போ நிறைய உள்ள கொண்டு வரதுக்கு காரணம் தான், எல்லாமே மர்ஜ் ஆகிற மாதிரி தான். ஆனால் இதில் சோகம் என்னன்னா, இவ்வளோ நாளாக இருந்ததோட இப்போ ஒன் பிளஸ் நல்லா இருக்கு. ஆனால் இப்போ தான் அது வந்து இயற்கை எழுதிட்டு இருக்கு போகுது. கடந்த ஒரு 4 வருஷம் இருந்த ஒன் பிளஸோட இப்போ 15 வந்து சர்ப்ரைஸ். இதெல்லாம் வந்து லாஸ்ட் லெவலில் இருக்காங்கன்னா ரியல்மி, ரெட்மி, ஒன் பிளஸ் அவங்களாம் வந்து அப்படியே பார்த்தேன் அந்த நம்பர்ஸ். நான் ஐடிசி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன், மறையிற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ ரியல்மியும் சரி ரெட்மியும் சரி ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் ஏதோ பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டேன். இவங்க ஒன் பிளஸும் நாங்கள் இன்னும் எதுவும் ஆகலை, நாங்கள் இருக்கோம் சொன்னாங்க. இவங்க வந்து ப்ரைஸிங்கில் மறுபடியும் ப்ரைஸிங் வர ஆரம்பிக்கிற பிளானில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பார்ப்போம் அப்படின்னு தான் வார் பண்ணுறாங்கன்னு. எனக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து பயங்கரமாக ப்ரைஸில் அடித்தாங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ரைஸுக்கு இந்த இது கொடுக்க முடியாது. இப்போ ப்ராப்ளம் எப்படி வந்துருச்சுன்னா, மக்களோட மைண்ட் செட்டை தான் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு. இப்போ இன்ஃபினிக்ஸே எடுத்துக்குப்போம், கர்வ் 2 வந்துச்சு, இது டெக்னோ போவா கர்வ் வந்துச்சு, செமையாக இருந்துச்சு. 17,000 18,000க்கு கர்வ் 2 வந்துச்சு. அவனாலே டபுள் ஆகிட்டான் பொசுக்குன்னு, 28,000க்கு கொண்டு போயிட்டான். அதுவும் என்ன, இதுக்கு முன்னாடி 7300 இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ 7100 வந்து என்ன சாக அடிக்கிறான். இப்போ இவன் நிலைமை எப்படி இருக்குன்னும் போது கணக்கு அப்பயே போட்டிருக்காரு மீடியாடெக். நீங்களாம் ஒரு நாள் இங்கே வந்து மாட்டீங்கன்னு தெரிஞ்சது நான் அப்பயே 10 எனர்ஜி போட்டுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னா, இவன் இன்ஃபினிக்ஸும் ஸ்னாப் டிராகனோட சைன் பண்ணிட்டான் இல்லையா, டைப் பண்ணியிருக்கான். அப்போ இப்போ அதுவே வந்து இன்ஃபினிக்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, எனக்கு வந்து ப்ரைஸ் விஷயத்தில் பார்க்கும்போது யாராலையுமே ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஒன்று தெரியுது. ரெண்டாவது என்னன்னா, கன்சியூமர்ஸுமே ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் இவ்வளோ வேணும், இது வேணும், அது வேணும். அதாவது நீ என்னடா பண்ணுவ ரெகுலரா அப்படின்னு கேட்டா, எப்பயும் இருக்கிற மைண்ட் செட் தான் இது. இந்த வண்டி வாங்கும் போதும் பார்த்துருப்போமே, சார் இந்த இடத்துல இந்த கர்வ்ல போனா, இந்த ரேடியஸ்ல போனா அந்த டயர் எப்படி சார் இதெல்லாம் தாங்குமா, அதெல்லாம் கேட்கறது. அப்புறம் பார்த்தா பல்லு போன டயரோட சுத்திட்டு இருக்கிறது, புல்லு மேல ஏறின ஸ்ப்ரிங்லாம் கரெக்டா எல்லாம் கேட்டுருவோம். எல்லாம் அந்த வண்டி வாங்குற வரைக்கும் கேட்போம். அப்புறம் ஒரு மாசத்துலயே பார்த்தா வண்டியில ஃபர்ஸ்ட் ஒட்டடை வரும். அப்புறம் பார்த்தா அப்புறம் பார்த்தா ஒரு லெவலாக இருக்கும். இதே தான் ஃபோன்லேயும் என்ன ஆயிடுதுன்னா, வரதுக்கு முன்னாடி பார்க்கணுமே 1008 கேள்வி. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ பேர் ஃபோன் வந்து அந்த கேமராலேருந்து எல்லாத்தையும் அதை பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த ஐஃபோன் வாங்கிட்டு கூட யூஸ் பண்ணதே கிடையாது. மாதத்துக்கு ஒரு தடவை கேமரா யூஸ் பண்ணுறது கிடையாதுங்கிறத கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். பிரச்சனை என்னன்னா, ஐஃபோன் தான் ஃபோட்டோகிராஃபியில் பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். அதை தான் வாங்குவாங்க. ஆனால் ஒரு மாதம் தான் அதோட வேல்யூவே இருக்கும் போல். அதுக்கப்புறம் அதில் ஒரு நாள் கூட கேமரா ஓப்பன் பண்ணது கிடையாது. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க, எல்லாம் அந்த டாட்டோட நிற்கும். செட்டப் பண்ணுறேன், சரியா செட் பண்ணுறா அப்படின்னு. அதில் வந்து ஸ்டைல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் ஸ்டைல்லாம் பண்ணுறது இல்லை, நான் ஃபோன் வாங்கினது டே அந்த ஸ்டைல் இல்லைடா, கேமரா உள்ளே போனோன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குடா, அது வந்து ஐஃபோன் ஸ்டைல்ஸ்னு கொண்டு வந்து வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதையே நிறைய பேருக்கு செக் பண்ண தெரியாது. ஸோ இப்படி தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், நம்ம மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லா இடத்துலையுமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். டே பொருறா முதல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணுங்கிறது யாராவது யோசிச்சிங்களான்னு தான் இருக்குது. தெரில எங்கே போய் முடிய போகுது. அதுக்கு தான் நான் வந்து எல்லாருமே சேர்ந்து ரேம் ப்ராப்ளம். இப்போ வந்த வழி உனக்கு இருந்தது, ரேம் ப்ராப்ளத்தெல்லாம் விடு, அதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் இனிமேல் எதையும் யாரும் மாற்ற முடியாது. நீ வர வழி எப்படி இருந்தது? எங்க கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் வரைக்கும் அந்த ஒரே ரோடு 20 மினிட்ஸ் வந்துட்டேன். அந்த வண்டலூர்லேருந்து அந்த ஜங்ஷனை தாண்டறதுக்குள்ள 10 நிமிஷம் அங்கேயே வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஜங்ஷன்லேயே நிற்கிறான். அதில் வேற ஒருத்தன் நடுவில் ரோட்லேயே நின்று காதில் பேசி நின்றுனே இருக்கான். இங்கே பைக்கு போகுது, இப்படி போய்க்கு போகுது, நானும் பக்கத்துலேருந்து பைக்கில் போயின்னுக்கேன். அவன் நடுவில் வண்டியோட ரோடை கிராஸ் பண்ணின்னு இருக்கான். சிக்னல் பின்னாடி போட்டதை கூட பார்க்கல தலைவர். அப்படியே ஃபோன் பேசி, இல்லடா இது எப்படிடா, பட்ஸு ஜாலியாக போயின்னு இருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லை, கார்லாம் பார்த்தியா, பெரிய கார், எல்லாம் பெரிய காரு, எல்லாம் ஈவி
டாடா நெக்ஸா அப்படி இப்படின்னு பெருசா யாரும் வாங்கக்கூடாதுலாம் சொல்லுங்க, நீங்க வேற அப்புறம் அந்த மாதிரி நினைச்சுக்க போறீங்க. மத்தவங்க கார் வாங்கினா இவனுங்க என்னடா அதையும் வாங்கக்கூடாதுன்னு வானுங்க, மத்தவங்க மூச்சு வாங்கினா அதையும் இவனுக்கு வாங்கக்கூடாதுன்னு வானுங்க. அப்படி கிடையாது. இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓவர் கிரௌடட் ஆயிடுச்சு, ரொம்ப கொஞ்சம் வழி விடுறது இல்ல, ரொம்ப ஓவர் கிரௌட் ஆயிடுச்சு. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் கார்த்திட்ட, காலையில 5, 5:30 இதுக்குள்ள சைக்கிள் எடுத்து கிளம்புனாதான் உண்டுடா கார்த்தி, அப்பதான் ஒரு 30 40 கிலோமீட்டர் ரைடு போயிட்டு வர முடியும். அது மட்டும் ஒரு 7:30 மணில ஆச்சு. 8 ஸ்கூல் 8 முடிஞ்சு என் கதை, அவ்வளவுதான். அங்கங்க ஸ்கூல் பஸ்ஸுக்கு அடிச்சுட்டே போண்டிதான். ஆமா, நம்மளது குப்பை எல்லாரும் வந்துறாங்க, நமது குப்பை நமது பொறுப்பு எல்லாரும் வந்துறாங்க. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களும் என்னால எதுவும் சொல்ல முடியல, பாவம் அவங்க அந்த டைம்ல தான் வந்து எடுக்கணும். ஆனா அந்த டைம்ல தான் அவன் வரான்றதுதான் கொஞ்சம் எனக்கு எப்படி இதை கேள்வி பண்ற, அதை எப்படி கேட்கறதுன்னே புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் குப்பை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னு வைங்க, பெரும்பாலும் வந்து நம்ம ஏரியால ஒரு இடத்துல கலெக்டிங் பாயிண்ட் இருக்கும், அதாவது பெருசா ஒரு கிரீன் கலர்ல நம்ம வந்து அதுல போய் வைப்போம். இவனுங்க என்னன்னா ரொம்ப சோம்பேறியானவனே, எல்லாரும் பூமரா ஆயிட்டானுங்க, தூரத்துல இருந்தே போலிங் போட்டுன்னு இருந்தானுங்க. என்னடா இது அங்க இருந்தே போட்டுருக்கீங்க, நம்ம லோகேஷ் பாய் அத வேற ஈத்துன்னு விடுவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, எல்லா ஏரியாலையும் எடுத்துட்டு போய் பிரிச்சு வச்சிருவானுங்க. வீட்டுல இருந்து எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் பிரிச்சு வச்சிருவாங்க. வேற யாரும் இல்லைங்க, டாக தாங்க அப்படி சொல்றான் அவனு. சரியா? அப்போ என்ன ஆயிடுச்சு, எங்க ஏரியாலையும் இப்படிதான் வந்து குப்பை தொட்டி ஒண்ணு இருந்தது பெருசா. அப்போ என்ன எல்லாரும் அதுல போய் போடுவாங்க, லாரி வரும், அள்ளி உள்ள போடும், கிளம்பிடும், இப்படிதான் இருந்தது. சோ அப்ப என்ன ஆயிடும், அவங்க பாட்டுக்கு வர போறாங்க, எவன் எப்ப லாரியும் ரொம்ப லிமிட்டட் ஆகிட்டேன், ரொம்ப லிமிட்டடா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ என்னாச்சு, அந்த ஏரியால அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரர் செம்ம கட்டு போயிட்டாரு. என்னடா இது குப்பை தொட்டி உள்ள போடாம எல்லாம் கீழே போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டிஷன் போட்டு அதை தூக்கிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீ சொன்ன ஆளுங்க தான் நமது குப்பை அன்னு காலைல வந்து எது எப்ப கரெக்டா முக்கியமான நேரத்துல வருவாங்க. 2 மணிக்கு படுத்துட்டு காலைல தூங்கலான்னு இருந்துப்போம், அப்பதான் வரும் எழுப்பி எடுத்துக்கின்னு கரெக்டா. அது செம ட்விஸ்டுங்க. ஏன்னா 8 மணில இருந்து இந்த 9 மணி வரைக்கும், 8:30 மணில இருந்து 9 மணி ரொம்ப பீக்கு. ஏன் தெரியுமா, அப்பதான் கரெக்டா எல்லாரும் லோக்கல்ல ஸ்கூலுக்கு மூவ் ஆகும். அப்பதான் என் தலைவன் வந்து வண்டி எடுத்து நடுரோட்ல 9 to 10 11 வந்து இந்த ஐடி எல்லாரும் போறாங்க. அது கொஞ்சம் கோளாரா தாங்க இருக்கு. 11க்கு அப்புறம் ரோடு அப்படியே ரோடு அன்பேக் பண்ணதான் வழி இருக்காடா. ஒன்றும் இல்லை, வீட்லயே இருக்க வேண்டியதான். அன்பேக்கே கிடையாது அதுக்கு. சைனா மாரி ட்ரோன்ல அனுப்ப வேண்டியதான் சல்லுன்னு இங்கேருந்து. நல்லா இருக்கு, ஆனா ட்ரோன்லயே ஒர்க் அவுட் பண்ண முடியலடா, அதான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் என்ன தெரியுமா பிரச்சனை, எங்க இருக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா ஃப்ளையிங் கார் அப்படி இப்படின்னு கொண்டு வந்துட்டான், ஏர்லயும் டிராஃபிக் ஆயிடும், என்ன பண்ணுவீங்க அப்புறம்? ஏர் டிராஃபிக் அது இன்னும் டேஞ்சரஸ். இன்னைக்கு வேற ஏதோ ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னாங்க, உள்ள இருந்து 7 பேர் இறந்துட்டாங்களாம். ராஞ்சிலேருந்து டெல்லியை நோக்கி போனது, டேக் ஆஃப் ஆகி 20 மினிட்ஸ்ல கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. தெரியலப்பா, இதெல்லாம் வந்து அதான் அது நல்ல ஒரு இதுதான். பட் இல்ல இந்த மாதிரி ஏதோ நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அவேர்னஸ் வருது. பட் இங்க கொஸ்டின் என்னன்னா, இதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க, ஒரு பயம் உருவாக்கி விடுது இல்லை எல்லாருக்கும் மனதளவுல. மெயினா வச்சதே அது இமீடியட்டா ஒருத்தரை முடியாத இடத்துல இருந்து கூட்டிட்டு போய், சரி முடியாம என் கஷ்டப்படுறேன் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க போல மொத்தமா. கூட போனவங்களும் காலி எல்லாரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடூரம் தான். சரி மொத்தம் கேலக்ஸி அன்பேக் ஆகுதோ இல்லையோ, அது சொன்னாலே சிரிப்பா இருக்குல்ல. அது கேலக்ஸி அன்பேக்னா நாளைக்கு நான் ஒரு டிஎம் ப்ரோ வெல்கம் டு அன்பேக் எங்க மீட்டிங்ல எல்லாம் உட்காந்துட்டு பின்னாடி அப்படியே போட வேண்டியதானே, அப்படியே டே ஒருத்தர் அன்பாக்ஸே பண்ணிட்டான், நீ ரிவ்யூவே முடிச்சிட்டான் சார், நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த இதுலயே சந்தான கலை எம்கேபிஎஸ்டி போட்டுருந்தாரு ட்வீட், நம்மளால அன்பேக்ட் போக முடியாது, வெரி சேடு, ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, அங்க வந்து ஸ்னோஃபால் ஸ்னோ போயிட்டு இருக்கு ஸ்ட்ராம், அதனால அன்பேக்ட் போக முடியாது போல அப்படின்னு போட்டிருக்காரு. கீழே ஒருத்தர் டேக் பண்ணி போட்டிருக்காரு, ஒருத்தர் அன்பாக்ஸே பண்ணி ரிவ்யூ போட்டிருக்கான். நீ வீட்லயே உட்காந்து பாரு, நீ வீட்லயே இருந்து பாருடா, எது கஷ்டப்படுற எது எடுத்தாலும் இப்போ வீட்லயே இருந்து பாருங்க, அன்பேக்ட் அப்படிதான் இருக்கு இப்போ. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம திரும்ப வேற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸோட வேற ஒரு சில டாபிக்ல டிஸ்கஷன் தேவைப்படுது, அதோட வந்து சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, கார்த்திக், பார்க்கலாங்க. டாடா பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.